பெரிவா திருவடிகளே சரணம். மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஒரு சமயம் மகா பெரிவா தரிசனம் நேரம் முடிந்ததும் ஆசார அனுஷ்டானப்படி நியாய நிஷ்டைகளை சென்றுண்டிருந்தார். அப்போ ஒருத்தர் தான் புதுசா வாங்கின விலை வசந்த கேமராவில் மகா பெரியவாளை படம் எடுக்க ஆரம்பித்தார். அனுஷ்டானத்தில் ஈடுபட்டிருந்த பெரியவா ஒரே ஒரு தரம் கையை உயர்த்தினார். நிறுத்து என்கிற மாதிரி அவர் கையை காட்டினதும் தான் போட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அதை ஆசீர்வதிக்கத்தான் கையை உயர்த்துறாருன்னு நினைச்சுண்டு சந்தோஷமா ஒரு ரோல் முழுக்க படம் எடுத்து தீர்த்தார் அவர். அந்த சமயத்தில் அங்கே இருந்த மடத்து ஊழியர் பெரியவா போட்டோ எடுக்க வேண்டாம்னு கையை உசத்தி காட்டுறார். நீங்க எடுத்துட்டு இருக்கிறீங்களே, அவர் சொல்லியும் கேட்காம எடுத்தா ஒரு படம் கூட வராது அப்படின்னு சொன்னார். பெரியவா என்னை ஆசீர்வதிச்சு எடுத்துக்கோன்னு சொல்றார். நீங்க இப்படி சொல்றீங்களே, அப்படியே அவர் கொடுத்தா வச்சுட்டாலும் போட்டோ வராமல் எல்லாம் போகாது. இது ரொம்ப விலை உசந்த கேமரா, புதுசாக வாங்கியிருக்கிறேன் சொன்னவர் வீம்பா இன்னொரு காரியமும் செஞ்சார். மகான் என்னவோ தடுத்தா படம் வராதுன்னு சொல்கிறேனே, நாம உடனே போய் பிரிண்ட் போட்டு வந்து மூஞ்சிலே அடிச்சாற்போல் படத்தை எல்லாம் காட்டிட்டு போகணும் நினச்சி பக்கத்தில் இருந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்து பிரிண்ட் போட சொன்னார். ஃபிலிம் ரோலை பிரித்து எடுத்து கெமிக்கலில் போட்டு டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் போட எடுத்தவாளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஃபிலிம் ஒரு படம் கூட பதிவாகலை, அவ்வளவு தான். அந்த மனுஷனுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அது மகா பெரியவளோட லீலையா இல்லை கேமரா ஏதாவது கோளாறா? நிறைய பணம் கொடுத்து வாங்கினதாச்சே, இப்போ என்ன செய்யறது? இப்படியெல்லாம் கேள்விகள் ஓடி வந்து அவருக்குள்ள அந்த பயத்தோட மகா பெரியவா இருந்த இடத்துக்கு திரும்பி வந்தார். முகத்தில் பயமும் வேதனையுமாய் அவர் வரதை பார்த்ததும், என்ன படம் எதுவும் வரலையா? சரி, இப்போ வேணுங்கிற அளவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு மென்மையாக புன்னகைத்தார் மகா பெரியவா. கையும் உடம்பும் நடுங்க சில படங்களை எடுத்து மகா பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் போட்டோ ஸ்டுடியோக்கு போனார். அவர் எதிர்பார்த்ததை விட அற்புதமான பதிவாகி இருந்தது மகா பெரியவா திருவுருவம். அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து மகா பெரியவா முன்னில வச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். இப்போவும் தன்னோட கையை உசத்தி காட்டினார் மகா பெரியவா. அது தன்னை ஆசீர்வதிக்கிறதுக்குத்தான் அப்படிங்கிறது சந்தேகமில்லாமல் அவருக்கு புரிஞ்சது. மகா பெரியவாரின் அருள் எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. மகா பெரியவா திருவடிகளே சரணம். காஞ்சி மடத்தில் அந்த நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று தக்க சாஸ்திர கூட்டங்கள் நடக்கும். இதை சதஸ் என்பார்கள். இது போன்ற நாட்களில் மடமே களை கட்டியிருக்கும், விழா கோலம் பூண்டிருக்கும். வேத முழக்கங்களும் காதில் தேனாக பாயும். மகா பெரியவா நடு நாயகனமாக மகா பெரியவா கம்பீரமான ஓர் ஆசனத்தில் அமர்ந்திருக்க, பெரிய பெரிய பண்டிதர்கள் வித்வான்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சதஸில் கலந்து கொள்வார்கள். அவர்களின் முகத்தில் தென்படும் பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் கற்ற வித்தைகள் கண்டு கொண்டு உணர முடியும். ஆன்மீகம், சாஸ்திரம், சம்பிரதாயம் என்று பல தலைப்புகளுடன் ஆதாரபூர்வமாக கிளம்புகின்ற சந்தர்ப்பங்களில் பெரியவா இன்முகத்துடன் தலையிட்டு அதற்கு ஒரு தீர்ப்பை சொல்லி முடித்து விப்பார். பண்டிதர்கள் சமாதானம் ஆவார்கள். இந்த விவாதங்களில் கலந்து கொள்ளும் பண்டிதர்களுக்கு கலைமகளின் ஆசி நிரம்ப உண்டு. ஆனால் அலைமகளின் ஆதரவு கொஞ்சமும் இருக்காது. அதாவது படிப்பு விஷயத்தில் ஜாம்பவான்கள், ஆனால் லௌகீக விஷயத்தில் பெரும்பாலும் கஷ்டப்படுவார்கள். எனவே
இதில் கலந்து கொள்ள வருகிற அனைவருக்கும் வயசு வித்தியாசம் பாராமல் தலா 100 ரூபாய் சன்மானமாக கொடுக்கும் வழக்கத்தை ஒரு முறை பெரியவாளே ஆரம்பித்து வைத்தார். ஒரு வெள்ளிக்கிழமை வழக்கம் போல பண்டிதர்கள் பலரும் காஞ்சி மடத்துக்கு உற்சாகமாக கூடியிருந்தனர். இதில் கலந்து கொள்கிற பண்டிதர்கள் விஷயத்தில் சைவம் வைணவம் என்கிற பேதம் எப்போதும் இருக்காது. மகா பெரியவா உட்கார்ந்திருக்கும் ததஸ் மண்டபத்தில் கலந்து கொண்டு பேசுவதையே பெரும் பேராக எண்ணினார்கள் அவர்கள். சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு வைணவ பண்டிதர் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். அன்றைய விவாதங்கள் வெகு விறுவிறுப்பாக போய் முடிந்தது. கூட்டம் முடிந்த பிறகு பெரியவா முன்னிலையில் மடத்துக்கு உயரதிகாரி பண்டிதர்கள் ஒவ்வொருக்கும் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் சம்பளத்தை வாங்கி கொண்டு பாதார விந்தங்களை நமஸ்காரம் செய்துவிட்டு புறப்பட்டு போய்கிட்டிருந்தார்கள். சின்ன காஞ்சிபுரத்தில் வைணவ பண்டிதரின் முறை வந்தது. மகா பெரியவா நமஸ்காரம் செய்துவிட்டு சம்பளத்தை பெற்று கொண்டார். முழு 100 ரூபாய் நோட்டை பெற்றவரின் முகத்தில் ஏனோ மலர்ச்சி இல்லை, மாறாக வாட்டம் தெரிந்தது. காரணம், அவருக்கு முன்னால் சம்பளத்தை வாங்கியவன் சிறுவயது பாலகன் ஒருவன். அவனுக்கு 100 ரூபாய், எனக்கும் 100 ரூபாய் தானா என்கிற வாட்டம்தான் அது. பரம்பிரம்மம் இதையெல்லாம் அறியாமல் இருக்குமா? என்ன ஐயங்கார் சுவாமிகளே, திருப்தி தானே என்று கேட்டு வைத்தார். தன்னுடைய ஏழாமையை பெரியவாளுக்கு முன் காட்டக்கூடாது என்கிற சபையை நாகரிகம் கருதி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல், சந்தோஷம் பெரியவா, நான் புறப்படுறேன் என்று தான் கொண்டு வந்திருந்த மஞ்சள் பையை சுருட்டி கக்கத்தில் வைத்து கொண்டு வெளியேறினார். உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்ட அந்த பரபிரம்மம் வேதம் கற்ற ஒரு பிராமணன் மனம் வருந்தி செல்வதை அவ்வளவு சுலபத்தில் விட்டுவிடுமா? அந்த பரபிரம்மம் சதஸில் கலந்து கொண்ட அனைத்து பண்டிதர்களுக்கும் சம்பளம் கொடுத்து முடித்தாயிற்று என்று ஒரு உயர் அதிகாரி மகானிடம் காதில் சென்று பவ்யமாக சொன்னார். சரி, தரிசனத்துக்கு வரவாளை வர சொல்லுங்க, பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றா என்று உத்தரவிட்டார் மகா பெரியவா. முதலில் சென்னையில் இருந்து வந்திருந்த வக்கீல் ஒருவர் குடும்பத்தினருடன் முன்னால் நின்றார். 2-3 பெரிய மூங்கில் தட்டுகள் பல வகையான கனிகள், புஷ்பங்கள், கல்கண்டு, முந்திரி, திராட்சை என்று ஏகத்துக்கு நிரப்பிக் கொண்டு வந்திருந்தார். பெரியவாளின் திருவடி முன் அந்த மூங்கில் தட்டுகளை வைத்து குடும்பத்தினரும் விழுந்து நமஸ்கரித்தார். கையோடு தான் கொண்டு வந்திருந்த ஒரு ருத்ராட்ச மாலையை பெரியவாளின் திருக்கரங்களில் கொடுத்துவிட்டு ஆசீர்வாதத்துடன் திரும்ப தருமாறு வேண்டினார். பரபிரம்மன் அதை தன் கையால் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு சின்ன பூக்களுடன் திரும்ப கொடுத்தார். உடல் வளைந்து முகம் மலர சாட்சாத் அந்த மகேஸ்வரனிடம் இருந்தே ருத்ராட்ச மாலையை வாங்கி கொள்ளும் பாவனையில் பெற்று கொண்டார். வக்கீல் முகம் ஏகத்துக்கு பிரகாசமாகியது. பிறகு, பெரியவா, ஒரு விண்ணப்பம் என்று இழுத்தார் வக்கீல். சித்த இருங்கோ என்று அவரிடம் சொன்ன பெரியவா பார்வையை வேறு பக்கம் திரும்பி கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த ஒரு சிஷ்யனை சைகை காட்டி அழைத்தார். அந்த சிறுவன் வேகமாக வந்து பெரியவாளின் முன் வாய் பொத்தி பவ்யமாக நின்றான். அவர் சொல்ல போகும் உத்தரவுக்காக காத்திருந்தான். அந்த பையன், சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து இப்போ வந்துட்டு போனாரே, ஒரு ஐயங்கார் சுவாமி, நீ தான் பார்த்திருப்பியே. அவர் வெளியே தான் இருப்பார். இல்லைனா மண்டபம் பஸ் ஸ்டாண்டில் பார், பஸ்ஸிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார். போய் நான் கூப்பிடுறேன், சட்டென்று அழைச்சிட்டு வா என்றார். உத்தரவு
வந்த அடுத்த நிமிடம் ரெக்கை கட்டி பறந்தவன் போல் அந்த சிறுவன் மடத்து வாசலில் பரபரப்பென தேடினான். ஐயங்கார் சுவாமிகள் சிக்கவில்லை. பெரியவா சொன்னபடி கங்கை கொண்டான் மண்டபத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்தான். அங்கே சின்ன காஞ்சிபுரம் செல்வதற்கு தயாரா பஸ் நின்றிருந்தது. நடத்துனர் டிக்கெட்டுகளை கொடுத்து கொண்டு இருந்தார். விறுவிறுவென்று அதில் ஏறி பயணிகளை பார்வையால் துழாவினான். ஜன்னலோரத்தில் இருக்கையில் ஒன்றில் அந்த ஐயங்கார் சுவாமி சிஷியரது பார்வை வளையத்துக்குள் சிக்கிவிட்டார். அவர் அருகே போய், பெரியவா உங்களை உடனே கூட்டிண்டு வர சொன்னார் என்றான். அதை சற்றும் பாராத ஐயங்கார் சுவாமி விஷயம் என்ன ஏதென்று உணராமல், அம்பி 30 காசு கொடுத்து சின்ன காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். நான் இப்போ இறங்கி வந்தா 30 காசு வீணாகி போய்விடுமே என்றார். சிஷியனுக்கு சுரீரென்று கோபம் வந்தது. அது என்னவோ தெரியல, உங்களை உடனே கூட்டிட்டு வரணும்னு பெரியவா எனக்கு உத்தரவு போட்டிருக்கா. அவ உத்தரவை என்னால் மீற முடியாது. அந்த 30 காசு டிக்கெட்டை கிழிச்சி போடுங்க. கையோடு உங்களுக்கு 30 காசு நான் தரேன் என்று அடக்கமாகி பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தார் ஐயங்கார் சுவாமிகள். நடந்து கொண்டிருக்கும் கவனித்த நடத்துனரே, ஐயரே, அந்த டிக்கெட்டு என்கிட்ட கொடு, 30 காசு நான் தரேன். மடத்து சாமி கூப்பிடுறதுன்னு தம்பி எவ்வளோ அடம் பண்ணுறான். ஏதாச்சும் முக்கிய விஷயமாக இருக்கும். போய் பாரேன். அவனவன் தவம் இருந்து அவரை பார்க்கறதுக்காக எங்கிருந்தோ வரான். கூப்பிட்டா போவியா என்று சிறுவென்று சொல்ல, வேஷ்டியில் சுருட்டி வைத்திருந்த கசங்க டிக்கெட்டை நடத்துனரிடம் கொடுத்து விட்டு 30 காசு வாங்கி கொண்டுதான் கீழே இறங்கினார் ஐயங்கார் சுவாமிகள். மகா பெரியவாளின் உத்தரவை பூர்த்தி செய்துவிட்டு தோரணையில் மடத்துக்குள் கம்பீரமாக ஐயங்கார் சுவாமிகளுடன் நுழைந்தான் சுறுசுறுப்பான அந்த சிஷியன். அதற்குள் பெரியவாளை சுற்றி ஏகத்துக்கு கூட்டம் சேர்ந்தது. உள்ளே நுழையும் இந்த இருவரையும் தம் இடத்தில் இருந்தே பார்த்துவிட்டார் சுவாமிகள். அங்கே நெருங்கியதும் பவ்யமாக வாய் பொத்தி நின்றார் சின்ன காஞ்சிபுரம் ஐயர் சுவாமிகள். என்ன ஐயங்கார் சுவாமிகளே, கண்டக்டர்கிட்டேருந்து 30 காசு வாங்காம பஸ்ஸை விட்டு நீர் இறங்க மாட்டீராக்கும் என்று கேட்டு பவ்யமாக சிரித்தபடி ஐயங்கார் சுவாமிகள் அறிந்து விட்டார். சிஷியன் சாதுவாக இருந்தான். அவன் இது மாதிரி அனுபவங்களை சந்தித்திருக்கிறான் போலிருக்கிறது. சென்னை வக்கீல் ஆசாமி தினமும் மகா பெரியவா முன்னிலையில் வாய் பொத்தி அமர்ந்திருந்தார். திடீரென்று பெரியவா ஒரு விண்ணப்பம் என்று முன்பு ஆரம்பித்த மாதிரியே மீண்டும் தொடர்ந்தார். சித்த இருங்கோ, உங்க விஷயத்துக்குத்தான் வரேன் என்று சுவாமிகள் ஐயங்காரை வக்கீல் அருகே உட்கார சொன்னார். அமர்ந்தார். பிறகு, வக்கீல் சார், இவரோட அட்ரஸை கேட்டு கொஞ்சம் தெளிவா குறிச்சுக்கோங்க என்றார் காஞ்சி மகான். இவருடைய அட்ரஸை நான் ஏன் குறிச்சு கொள்ள வேண்டும் என்று விபரம் ஏதும் கேட்காமல் கைவசம் இருந்த குறிப்பேட்டில் ஐயங்கார் சுவாமிகள் அவரது விலாசத்தை சொல்ல தெளிவாக குறித்து கொண்டார் வக்கீல். நீர் புறப்படும் ஐயங்கார் சுவாமிகளே, அடுத்த பஸ் மண்டபம் ஸ்டாண்டுக்கு வந்துடுச்சு. அது அந்த கண்டக்டரிடம் ரிட்டர்ன் பண்ண அதே 30 காசுலேயே இப்போ வேற டிக்கெட் வாங்கிக்கோ என்று சொல்லி அந்த மண்டபமே அதிரும் வண்ணம் பலமாக சிரித்தார் சுவாமிகள். ஐயங்கார் சுவாமிகள் குழம்பி விட்டார். 30 காசு இந்த சிஷியன் கிட்ட நான் தகராறு பண்ணது இவருக்கு எப்படி தெரியும் என்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும், எதற்காக அந்த புது மனிதரிடம் வக்கீலிடம் என் விலாசத்தை சொல்ல சொன்னார்? யார் அவர்? அவர் வீட்டுக்கு நடக்க போகிற கல்யாணம் எதுக்காகவா? எனக்கு பத்திரிகை அனுப்ப போறாரா? எதுவும் புரிய மாட்டேங்குதே என்று குழம்பிய தவித்தபடி மடத்தை விட்டு வெளியே வந்த மண்டபம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடைந்தார். பெரியவா சொன்ன மாதிரி அடுத்த ஒரு பஸ் இவருக்காக காத்திருந்தது மாதிரி
புறப்படும் நிலையில் காணப்பட்டது. விறுவிறுவென்று ஏறி காலியாக இருந்த ஜன்னல் ஓர இருக்கையில் ஒன்றி அமர்ந்தார். சின்ன காஞ்சிபுரம் ஐயங்கார் சுவாமிகள் விலாசத்தை குறித்து கொள்ளுமாறு வக்கீலிடம் ஏன் சொன்னார்? காஞ்சி சுவாமிகள்: வக்கீல் பெரியவா, ஒரு விண்ணப்பம். நானும் இதோடு 3 முறை இந்த பேச்சை ஆரம்பிச்சிட்டேன் என்று தோய்வான குரலில் இழுத்தார். உன்னோட விண்ணப்பம்தான் இப்போ பூர்த்தி ஆயிடுச்சே, அதுதான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு. இல்லை பெரியவா, என்னோட விண்ணப்பத்தை நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலை என்று தயங்கினார் வக்கீல். உன்னோட விண்ணப்பம் என்ன? கஷ்டப்படுற வேதம் படித்த ஒரு பிராமணருக்கு மாதம் மாதம் ஏதேனும் பணம் அனுப்பணும் ஆசைப்படுறேன், அதானே என்று புருவத்தை சுருக்கி கேட்டதும் அந்த பரபிரம்மம். வக்கீல் பேச்சு எழவில்லை. ஆமாம் பெரியவா, அதேதான். இப்போ குறிச்சிட்டியே ஒரு அட்ரஸ். அதான்ப்பா, சின்ன காஞ்சிபுர ஐயர் சுவாமிகள். நீ தேடுற ஆள் அவர்தான். அதான் பஸ்ஸிலேருந்து அவரை இறக்கி கூட்டிட்டு வந்து விட்டானே அந்த பொடியன். இப்போ என்ன பண்ணுற? பெரியவா இடைவெளி விட்டார். பெரியவா சொல்லணும், நான் கேட்கணும். வக்கீல் வாய் பொத்தி பவ்யமாக அந்த மகானிடம் திருமுகத்தை பார்த்து கொண்டிருந்தார். இந்த மாசத்திலிருந்து ஒரு 250 ரூபாய் ஐயங்கார் சுவாமிக்கு அட்ரஸுக்கு ஒரு மணி ஆர்டர் பண்ணிடு. ஒரு மாதம் கூட தவறப்படாது. ஏன்னா 4 மாதம் வந்துட்டு 5வது மாதம் பண்ண வரலைன்னா ஐயங்கார் சுவாமிகள் என்னன்னு வந்துட்டு சும்மா மடத்துக்கு பக்கம் வந்தேன் பெரியவான்னு சொல்லி தலையை சொரிஞ்சிட்டு இருப்பா. பாவம், நல்ல மனுஷன், காசுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறார், அவ்வளோதான். பெரியவா உத்தரவுப்படி தொடர்ந்து அவருக்கு பணம் அனுப்புகிறேன் என்று சொன்ன சென்னை வக்கீல் குடும்ப மீண்டும் பெரியவாளின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினார். உத்தரவு பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். இதை அடுத்து வந்த சில மாதங்கள் ஐயங்கார் சுவாமிகளுக்கு மணி ஆர்டர் சரியா வந்து சேர்கிறதா என்று மடத்து ஊழியர்களை விட்டு பார்க்க சொல்லி திருப்தி அடைந்தார் அந்த மகான். யாரு கஷ்டப்பட்டாலும் மகா பெரியவா அவர்களை காப்பாற்றுவார். மகா பெரியவா திருவடிகளே சரணம். மகா பெரியவா திருவடிகளே சரணம். மகா பெரியவா திருவடிகளே சரணம்.